மனோநிலையே மாற்றம் ஆகாதே. மாறும் மனோநிலையே மாற்றம் ஆகாதே. ஆத்ம உணர்வினிலே தேகம் தெரியாதே. காலம் கவிதையிலே கவலைகள் எழுதவில்லை. காலம் கவிதையிலே கவலைகள் எழுதவில்லை. பாபா என் பாபா நினைவெல்லாம் நீ அல்லவா எழுதுகிறாய். பாபா என் பாபா, பாபா என் பாபா, பாபா என் பாபா நினைவினில் நிலை பெறுவாய். மாறும் மனோநிலையே மாற்றம் ஆகாதே. மாறும் மனோநிலையே மாற்றம் ஆகாதே. ஆத்ம உணர்வினிலே தேகம் தெரியாதே. குழந்தை நான் அல்லவா, கட்டி அணைக்கும் தாயல்லவா. குழந்தை நான் அல்லவா, கட்டி அணைக்கும் தாயல்லவா. கண்கள் திறந்திடவே பாபா காரணம் நீ அல்லவா. மாறும் மனோநிலையே மாற்றம் ஆகாதே. மாறும் மனோநிலையே மாற்றம் ஆகாதே. ஆத்ம உணர்வினிலே தேகம் தெரியாதே. நாட்கள் நகர்கிறது, எனையும் இழுக்கிறது. நாட்கள் நகர்கிறது, எனையும் இழுக்கிறது. முயற்சி முழுமை பெற முன்னழைகிறது. பாபா என் பாபா, பாபா என் பாபா, பாபா என் பாபா நினைவினில் நிலை பெறுவாய். பாபா என் பாபா, என் பாபா, பாபா என் பாபா, பாபா என் பாபா. ஓம் சாந்தி அம்மா. காலை வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் சாந்தி. ஒவ்வொரு நாளும் பாபா ஏதோ ஒரு விதத்துல எங்களை இந்த ஆத்ம உணர்வு பயிற்சிக்கு தூண்டுறார் இல்லையா. இன்றைக்கு பாபா ஆத்ம உணர்வு மட்டுமில்லை, எப்படி அட்டவணை வைக்கணும், அட்டவணை வைக்கிறதால எனக்கு என்ன நன்மை, எங்களுடைய எய்ம், அதாவது கடைசி என்னத்தை நாங்கள் அடைய வேணும் என்றது எல்லாத்தையும் பாபா வலியுறுத்துற பார்க்கலாம். இது 25
11/2025 மகா வாக்கியம் தாதா மதுபனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் ஆத்மாவை சத்தோ பிரதான் ஆக்குவதில் அக்கறை கொண்டிருங்கள். உங்கள் ஆத்மாவை, இப்ப நான ஆத்மா, அந்த ஆத்மாவை நான் எப்படி சத்தோ பிரதான் உயர்ந்த நிலையை அடைகிறதுக்கு அக்கறை, உயர்ந்த நிலையை அடைகிறதுக்கு நான் என்னென்ன செய்யணும்ன்றதுல அக்கறை கொண்டிருங்கள். அதுல நிறைய விஷயங்கள் வருது. சண்டே வானில கூட நாங்கள் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் எப்படியெல்லாம் நான் அதை அடையலாம் என்று. எந்த பலவீனங்களும் எஞ்சி இருக்கவில்லை என்பதையும், மாயை உங்களை கவனஈனமானவர்கள் ஆக்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பலவீனமும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் மாயை என்ன கவனஈனமாக்காம இருக்குதோன்றதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் உதடுகளிலிருந்து எத்தகைய மங்களகரமான வார்த்தைகள் சதா வெளிப்பட வேண்டும்? பாபா அடிக்கடி சொல்லுவார், துன்பம் கொடுக்குற இந்த வார்த்தைகளையும் கதைக்கக்கூடாது, பேசக்கூடாது. இன்றைக்கு பாபா எந்த மங்களகரமான வார்த்தையை சதா உங்களோட வாய் சொல்லணும்னு சொல்ற. என்ன வார்த்தை? பதில்: இந்த மங்களகரமான வார்த்தைகளை சதா கூறுங்கள். என்ன? நாங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவோம், அடைவோம், செய்வோம். உறுதிப்படுத்த சொல்லி சொல்றேன். என்ன ஆகுது? அப்பப்ப எங்களுக்குள்ள மனசுல தளம்பல் வருகுது. ஓகே, இது என்னால முடியுமா? செய்யலாம், செய்யறதுக்கு எனக்கு சக்தி இருக்குதான்டா. நான் பாபா என்ன சொல்ல, செய்வோம் என்று. அத மங்களகரமான வார்த்தை, பாசிட்டிவான விஷயத்தை பவண்டைக்கு மங்களகரமான வார்த்தை என்று சொல்ற. அதை விட சற்றேனும் குறைந்து விட மாட்டோம். லட்சுமி நாராயணாரதான் என்னுடைய எய்ம். அதுக்கு ஒரு கொஞ்சம் கூட நான் குறைஞ்சிட மாட்டோம். நாங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தோம், நாங்கள் மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகுகின்றோம். சக்கரம். ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், இப்ப அப்படி இல்லை, இப்ப ஆகிக்கொண்டிருக்கிறேன், அடைவன். இல்லையா? பிரசன்ட், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், 3 காலம். எவ்வாறாயினும் இந்த இலக்கு மிக உயர்ந்தது. பெரிய மலைக்கு உச்சத்துல ஏறணும். அதுவும் பாபா அடிக்கடி சொல்லுவார், என்ன மலை செங்குத்தான மலை என்று வர சொல்லுவார். ஸ்லாண்டான மலைன்றா ஏறுதலாம். செங்குத்தான மலை ஏறுறது எப்படி? எப்பவும் சறுக்கி விழலாம். சறுக்கினா எங்க போவோம்? அடி வேறத்துக்கு வந்துடுவோம், இல்லையா? அது இலக்கு மிக உயர்ந்தது. எனவே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். எப்பவுமே உங்கள் அட்டவணையை சோதித்து பாருங்கள். அப்ப எப்படி கவனம் வைக்கிறது? அதுல உண்டு அட்டவணை. நான் என்னென்ன ஒரு நாள்ல நான் என்ன செய்யணும். ஈவன் டிராஃபிக் கண்ட்ரோல் கூட என்ன செய்யலாம், அந்த ஒரு மணித்தியாலத்துல அந்த டிராஃபிக், அடுத்த டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கு, இந்த ஒரு மணித்தியாலம் நான் என்ன செய்தேன் நான் செக் பண்ணலாம். என்னையே 1 நிமிஷமா இருந்தது இப்ப 3 நிமிஷம். ஸ்பெஷலா ஜெயதிபன் சொன்ன வண்டைக்கு. ஏனென்றா நான் என்ன சோதிக்கிறதுக்கு, எனக்குள்ள அந்த அசரீரி பயிற்சி செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் என்னால அங்க பரந்தா, இந்த மாசமே அதுதானே அசரீரி விதேகி. அப்ப என்னால அங்க இருக்க முடியுதா? நிறைய செக் பண்ணலாம், இல்லையா? உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் உங்கள் முன்னால் வைத்திருந்து தொடர்ந்தும் முயற்சி செய்யுங்கள். மனச்சோர்வடைந்து விடாதீர்கள். என்ன நடக்குது? ஓகே, ஏதாவது ஒன்றுல நான் என்னால் செய்ய முடியலன்னு உடனே சோர்வடைகிறோம். என்னால முடியாது போல இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்குது. பாபா சொல்றார்,
மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள். எப்பவுமே ஊக்கம் உற்சாகத்தோட என்னால முடியும், அந்த ஒரு வார்த்தையை என்னால முடியும், எப்படி இருந்தாலும் என்னால முடியும் என்ற அந்த வார்த்தையை எப்பவுமே வச்சிருங்க. ஓம் சாந்தி. தந்தை எங்கே அமர்ந்திருந்து என்ன சொல்றார்? ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அப்ப என்ன நீங்களா? ஆத்மாக்கள். நீங்கள் இங்கு நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கும் போது எப்படி இருக்கிறீங்கள்? சகோதர சகோதரிகளுக்கு விளங்கப்படுத்துங்கள். இங்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்க கோர்ஸ் கொடுக்குறீங்களா? ஏதாவது ஒன்று சொல்றீங்களா? அப்ப இத தெளிவாக நீங்க சொல்லணும். ஆத்ம உணர்வுல இருந்து அப்பாவை நினையுங்க. முதலாவது நீங்க ஆத்ம உணர்வுக்கு வந்தால்தான் அப்பாவை நினைக்கவே முடியும். என்ன இரும்பு காந்தத்தை ஈர்க்கும், இரும்பு துருப்பிடிச்சிருந்தா ஈர்க்காது. அது மாதிரி அப்ப நான் அந்த உணர்வில் இருக்கக்குள்ளதான் அந்த மாகிய தந்தைகிட்ட நான் போக முடியும் இல்லையா? இடையில இந்த உடல் உணர்வு வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னா, நான் இந்த ஆள் நினைச்சிட்டேன்னு சொன்னா அங்க ஈர்ப்பு இருக்காது. உடல் உணர்வு என்று சொல்லலாம், அகம்பாவம் என்று சொல்லலாம். அதை வயருக்கும் இதுக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ள இருக்க கொப்பருக்கும் வயருக்கும் எப்படின்னா, கொப்பர் கம்பிய வயர் சுத்தி இருக்குன்னு அந்த ஸ்லீவ்னு சொல்லுவோம் தானே, அந்த கவர் இருந்தா கனெக்ட் பண்ணிடலாது. அதே மாதிரி அந்த கவர் என்ன, என்னுடைய சரீர உணர்வு இல்லாட்டி என்னுடைய அகம்பாவம், நான் இப்பேற்பட்டவன் ஏதோ உண்டு வந்துட்டுதுண்டா இருக்காது. அப்ப எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? நான் ஆத்மா தந்தைய நினைக்கிறோம் அந்த உணர்வுல இருந்து சொல்லும்போது சொல்றேன். இதே அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது இவ்விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் ஓர் ஆத்மா, எனது தந்தை எனக்கு கற்பிக்க வந்து விட்டார். இத்தனை பேருக்கு இது தெரியும்? எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிராமணர்களாகிய மற்றவர்களுக்கு தெரியுமோ? இல்லை. நான் எனது பௌதீக அங்கங்கள் மூலம் கற்கின்றேன். காதுகள் மூலம் பாபாண்ட ஞானத்தை கேட்கிறேன், கண் மூலம் பாபாவுண்ட விஷயங்களை பார்க்கிறேன், படங்கள் எத்தனையோ விதமான படங்கள் இருக்குது இல்லையா, பாபாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கற்கின்றேன். பௌதீக அங்கங்கள் மூலம் கற்கின்றேன். தந்தையும் பௌதீக அங்கங்களின் ஆதாரங்களை எடுக்கின்றார். அவரும் சரீரத்துல வந்துதான் படிப்பிக்க வேண்டி இருக்குது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஆக்கள சரீரத்தை எடுக்கிறார். பிரம்ம பாபாண்ட சரீரத்தை முதல் எடுத்தார், இந்த சரீரத்தை எடுத்தார். அது மட்டுமில்ல, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்ன, ஒரு கருவிகள், ஒரு ஆதாரம் தானே பாபாவுக்கு. அதான் 1000 கரங்கள் காட்டப்பட்டிருக்குது. அவர் இவரினூடாக கற்கூறுகின்ற முதலாவது விடயம் என்ன? தந்தையை நினைவு செய்யுங்கள். நான் வந்திருக்கிறேன் படிப்பிக்க, என்ன நினைவு செய்யுங்க, அப்பத்தான் உங்களோட துருவாகலம். இந்த மார்க்கம் ஞான மார்க்கத்திற்குரியது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இது பக்தி மார்க்கம் என அழைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற ஒரே ஒரு பாடம் என்ன? ஒரு பாடம், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யும். முதலாவது பாடம் பாபா அவ்வளவு வலியுறுத்துறான்னு பாருங்க. நினைவு செய்யுங்கள். இது மிக அத்தியாவசியமானது. இது இல்லாம அங்கால போகவே முடியாது. இது மிக அத்தியாவசியமானது. வேறெந்த சத்சங்கங்களிலும் இதனை எவ்வாறு கூறுவதென்பதை அவர்கள் அறியார்கள். இந்த நாட்களில் போலியான ஸ்தாபனங்கள் பலவற்றில் அவர்கள் நீங்கள் கூறுவதை கேட்டு அதை மீண்டும் அப்படியே கூறக்கூடும். எத்தனையோ பேர் இருக்கிறார். பாபாண்ட ஞானத்துல ஒரு பகுதியை எடுத்து
ஏதோ தங்கட மாதிரி சொல்லிக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா? ஆனால் அதன் உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனை விளங்கப்படுத்துவதற்கான விவேகத்தை அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள். இங்க பாபா அக்கு வேறு ஆணி வேறிய ஆத்மாண்டா என்னட்டு எவ்வளவு ஃபைன் டீட்டெயிலா எங்களுக்கு சொல்றார். சின்ன 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 விஷயங்களா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி 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 அந்த அளவு ஆத்ம ஞானத்தை புரிய வைக்கிற பாபா இல்லையா? தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே கூறுகின்றார், எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். சிம்பிளான உளந்தான், ஞானமே உளந்தான். தந்தையை நினைச்சால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். மேல என்ன சொன்னார்? நரன்ல இருந்து எப்படி நாராயணன் ஆக்குறார், இதுதான் உளந்தான், அழிக்கப்படும். இது பழைய உலகம் என பகுத்தறிவு கூறுகின்றது. புதிய உலகிற்கும் பழைய உலகிற்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு இருக்கின்றது. அது தூய உலகமாகும், இது தூய்மையற்ற உலகமாகும். நீங்கள் அழைக்கின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். கீதையில் ஒரு கூற்று இருக்கிறது, என்ன? சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், நீங்கள் சரீர உறவினர்கள் அனைவரையும் துறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். இப்படி சொல்லப்பட்டிருக்கு. முதலில் உங்களுக்கு சரீர உறவினர்கள் எவரும் இருக்கவில்லை. இருந்துச்சுதான் மேல் இருக்கக்குள்ள ஏதாவது. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இங்கு வருகின்றீர்கள். நினைவு கூறப்படுகிறது, நீங்கள் தனியாகவே வந்தீர்கள், தனியாகவே திரும்பி செல்ல வேண்டும். அப்ப இதெல்லாம் என்ன? டெம்பரரி. நான் தனித்துவமானவன், தனியா வந்தேன், தனியா போறேன். யார் என்றாலும் உங்களோட வருவினம்மா. மக்கள் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது நடைமுறையில் இதை புரிந்து கொள்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரை மூலம் யோக சக்தி, நினைவு யாத்திரை மூலமும் யோக சக்தி மூலமும் என்ன முடியுங்கோ? தூய்மை ஆகுகின்றோம். இதுவே ராஜயோகத்தின் சக்தியாகும். மற்றையது ஹட்ட யோகமாகும். அதன் மூலம் மனிதர்கள் குறுகிய காலத்துக்கே ஆரோக்கியமானவர்கள் ஆகுகின்றனர். அழகான விஷயம் ஒன்று பாபா சொல்றார். ஹட்ட யோகம் செய்யறேன். இப்ப எல்லாரும் ஹட்ட யோகம் செய்யறதுல அவ்வளவு மும்முரமா இருக்கு. பாபா என்ன சொல்றார்? அதன் மூலம் மனிதர்கள் குறுகிய காலத்துக்கே ஆரோக்கியமானவர்கள் ஆகுகின்றனர். சத்திய யுகத்தில் நீங்கள் ஹட்டயோகம் தேவைப்படாத வகையில் அங்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள். இந்த அடுக்கடைந்த உலகிலேயே நீங்கள் அதை செய்கின்றீர்கள். ராஜயோகத்தின் மூலம் நீங்க என்ன அறிங்கள்? ஆத்மா சக்திசாலியாக கொள்ள ஆத்மாவுண்ட பலம் வந்து இந்த உடலை சக்தி வாய்ந்ததாக ஆக்குது. அப்ப நீங்க அங்க எப்படி இருக்கிறீங்க? ஆரோக்கியமான உடல். இப்ப ஆத்மா அழுக்கடையக்குள்ள அதுண்ட தாக்கம் வந்து உடலை தாக்குது இல்லையா? இது பழைய உலகம் இப்பொழுது கடந்து சென்று விட்ட புதிய உலகான சத்திய யுகத்தில் லக்ஷ்மியும் நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. எவரும் இதை அறியார்கள். அங்கு அனைத்தும் புதிதாகவே இருக்கின்றது. விழித்தெழுங்கள் ஓ மணவாட்டிகளே, விழித்தெழுங்கள் என்ற பாடல் இருக்கின்றது. யாருக்கு இது சொல்றார்? ஆத்மாக்களாகி எங்களுக்கு. யார் மணவாட்டிகள்? நாங்கள் தான் இல்லையா? அவர் மணவாள. விழித்தெழுங்கள்
ஓ மணவாட்டிகளே விழுத்தலுங்கள் என்ற பாடல் இருக்கிறது. புதிய யுகம் சத்தியயுகம், பழைய யுகம் கலியுகமாகும். எவருமே இதனை சத்தியயுகம் என அழைக்க மாட்டார்கள். இப்பொழுது இது கலியுகம். நீங்கள் இப்பொழுது அந்த சத்திய யுகத்திற்காக கற்கின்றீர்கள். அங்க போறதுக்காண்டி நான் படிக்கிறேன். அந்த யுகத்துக்கு என்டர் பண்றதுக்காண்டி நான் படிக்கிறேன். கற்பதன் மூலம் புதிய உலகில் ராஜ அந்தஸ்தை பெற முடியும் என வேறு எந்த ஆசிரியரும் உங்களுக்கு கூற மாட்டார்கள். படிக்கிறதன் மூலம் ராஜாவாகலாம் என்று எங்கேயாவது இருக்குதா இந்த உலகத்துல? அந்த குலத்துல பிறந்தாத்தான், அந்த சொந்த பந்தத்துக்குள்ள பிறந்தாத்தான் நீங்க ராஜாவாகலாம், அரச குடும்பத்துக்குள்ள பிறந்தா. ஆனா பாபா என்ன சொல்றேன், நீங்க படிக்கிறதன் மூலம் ராஜாவாகலாம். தந்தையை தவிர வேறு எவராலும் இவ்வாறு கூற முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. கவனஈனமாக இருக்காதீர்கள். பாபா தொடர்ந்தும் உங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் அல்லது என்ன வியாபாரத்தை செய்தாலும் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதியவாறே அதை செய்யுங்கள். அப்ப இவ்வளத்துக்கு நான் அந்த உணர்வில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். உங்கள் வியாபாரத்தில் ஏதாவது சிரமம் அல்லது பின்னடைவு ஏற்படும் போதெல்லாம் இயன்றவரை நினைவில் அமர்வதற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். என்ன சொல்ல வர்றார் பாபா? ஆழமான ஒரு விஷயம் இதுல பதிஞ்சிருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன ஆகுது? எங்களுக்கு மனசு சஞ்சலம் அடையுது. பாபா என்ன சொல்றார்? அந்த நேரத்துல டைம் எடுங்கோ, பாபாவை நினையுங்கோ. என்ன ஆகலாம்? அப்பதான் நான் இந்த சக்திய நிரப்பலாம். அப்ப அதுல இருந்து வெளியில வந்துடலாம். இது தெரியாது. எல்லாரும் என்ன செய்யணும்? இதை விட்டுட்டு மற்ற எல்லாம் செய்வினோம். பாபா கோருக்கு வார. ஏனெனில் அப்பொழுதே ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுவீர்கள். வேறெந்த வழியும் இல்லை. நீங்கள் புதிய உலகிற்காகவே ராஜயுகம் கேட்கின்றீர்கள். கலியுக ஆத்மாக்களால் அங்கு செல்ல முடியாது. மாயை அவர்களின், அழகா பாபா சொல்ற, மாயை அவர்களின் சிறகுகளை துண்டித்து விட்டது. கலியுக ஆத்மாக்களுக்கு சிறகு இல்லை, தங்களுக்கு சிறகு கிடைச்சிருக்கு. ஆத்மாக்கள் பறக்கின்றனர் இல்லையா? அவர்கள் தங்கள் சரீரங்களை நீக்கி வேறொன்றை எடுக்கின்றனர். ஆத்மாவே அனைத்திலும் அதிவேகமான ராக்கெட் ஆகும். உலக ரீதியில இப்ப விஞ்ஞானத்தின் அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்குது. பாபா என்ன சொல்றார்? அதையும் கடந்ததுதான் இந்த ஆன்மீக ஞானம். அதிசிறந்த ராக்கெட், ஃபாஸ்டான ராக்கெட். குழந்தைகளாகிய நீங்கள் இப்புதிய விடயங்களை கேட்கும் பொழுது வியப்படைகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அத்தகைய சின்ன சிறிய ராக்கெட்கள், கண்ணுக்கே தெரியாத ராக்கெட். உலக ரீதியில ராக்கெட் விடுறா இவ்வளவு வாரம் நடக்குது இல்லையா? அந்த ராக்கெட் லான்ச் பண்ணக்குள்ள அவன் என்ன சொல்ற? நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ராக்கெட்கள். 84 பிறவிகளின் பாகம் உங்கள் ஒவ்வொருவரிலும் பதியப்பட்டுள்ளது. அத்தகைய விடயங்களை உங்கள் இதயத்தில் வைத்திருப்பதால் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். பாருங்க எவ்வளவு விஷயம் பாபா இன்றைக்கு ஒரு வானிலேயே ஆத்மா பற்றி எத்தனை விஷயம் சொல்லிட்டார். உற்சாகம் அடைவீர்கள். ஒரு பாடசாலையில் மாணவர்கள் தங்கள் கல்வியை நினைவு செய்கின்றார்கள். உங்கள் புத்தியில் இப்பொழுது என்ன இருக்கின்றது? என்ன இருக்குது? புத்தி உங்கள் சரீரத்தில் இல்லை. புத்தி உங்கள் சரீரத்தில். என்ன சொல்ல? உடனே மூளைய மண்டைய காட்டுறோம் இல்லையா? பாபா சொல்றார், புத்தி உங்கள் சரீரத்தில் இல்லை. மனமும் புத்தியும் ஆத்மாவான உங்களில் இருக்கின்றன. சூட்சுமமான விஷயம். ஆத்மாவே கேட்கின்றார். ஆத்மாவே ஒரு தொழிலை செய்கின்றார். ஆத்மாவே கற்கின்றார்.
ஆத்மாவே ஒரு தொழிலை செய்கின்றார். பாருங்கோ, இப்போ ஒரு ஸ்கில், ஒரு ஏதாவது ஒன்றுல நீங்க உங்களை தேர்ச்சி பெறணும்டா எத்தனை வருஷம் பயிற்சி எடுக்க வேண்டி இருக்குது. ஒரு டாக்டர் ஆகிறண்டா குறைஞ்சது ஒரு நல்ல டாக்டராண்டா 10 வருஷம் சொல்லுங்க, 7 வருஷம் ட்ரெயின் இது, அதுக்கப்புறம் 2 வருஷம் இன்டர்ன்ஷிப்னு சொல்லி 9 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அந்த ஆத்மா பறந்துட்டா அந்த சரீரத்தால் என்ன பிரயோசனம் இருக்குதா? ஏதாவது செய்யுமா? இல்லையா? அப்ப எது கொண்டு போகுது, எது படிக்குது, எது எல்லாத்தையும் கொண்டு போகும் இல்லையா? பாபா இன்னும் அழகா சொல்றார், உங்கள் புத்தி உங்கள் சரீரத்தில் இல்லை, மனமும் புத்தியும் ஆத்மாவான உங்களில் இருக்கிறது, ஆத்மாவே கேட்கின்றார். ஆத்மாவே ஒரு தொழிலை செய்கின்றார். அந்த ஆத்மா இல்லாட்டி அதுல டாக்டர் வேலை பார்க்க முடியுமா? இல்லையா? அவ்வளவுதான். சிவபாபாவும் ஒரு ஆத்மாவே, ஆனால் அவர் பரம்பொருள் என அழைக்கப்படுகின்றார். பரம்பொருள். அவர் ஞானக்கடல். அவர் மிகவும் சின்னஞ்சிறிய புள்ளி. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் சம்ஸ்காரங்களினால் நிரப்பப்படுவதை எவரும் அறியா. பேர்பட்டவர் இவர்கள் என்னென்னலாம் இருக்குது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அதை நிரப்புறோம் எங்களுக்குள்ள இல்லையா? எவ்வரும் இந்த விஷயம் கூட ஒருவருக்கும் தெரியாது. நினைக்க நினைக்க நினைக்கத்தான் அவரோட சேர்ந்து சேர்ந்து விஷயங்களை செய்யத்தான் அவர்கிட்ட இருந்து எனக்குள்ள அந்த விஷயங்கள் நிரப்பப்படுது இல்லையா? பூவோர் சேர்ந்த நாரும் மணக்கம். நாங்க நேர் மாதிரி இருக்கிறோம். பாபா சொல்றார், என்னோட சேர் என்ற குணங்களை உனக்குள்ள கொண்டு வரத்துக்கு இல்லையா? நீங்கள் இப்பொழுது யோக சக்தியால் தூய்மையாகுகின்றீர்கள். அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் கல்வியில் நீங்கள் தோல்வி அடையாதிருப்பதில் அக்கறை செலுத்த வேண்டும். இதில் முதற்தரமான பாடம் பாருங்க, பாபத்தரன் சொல்றார், இந்த ஆத்மாவாகிய நான் சத்தோப்பிரதான் ஆக வேண்டும். நான் என்னை தூய்மையாக்க வேண்டும். எந்த பலவீனமும் எஞ்சிருக்க கூடாது. இல்லாவிடில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். மாயை உங்களை அனைத்தையும் மறந்துவிடச் செய்கின்றாள். மாயை உங்களை அனைத்தையும் மறந்துவிடச் செய்கின்றாள். புத்திய மழுங்கடைச்சிடுது இல்லையா மாயை? என்னுடைய பலவீனம். ஆத்மாக்களாகிய நாங்கள் நாள் முழுவதும் பாவச் செயல்கள் எதுவும் செய்யாதிருப்பதற்காக அட்டவணை ஒன்றை வைத்திருக்க விரும்புகின்றீர்கள். எனினும் மாயை அட்டவணையை வைத்திருக்க உங்களை அனுமதிப்பதில்லை. விருப்பம் எல்லா ஆத்மாவுக்கும் பாபா சொல்றதை கேட்டோன்னு செய்யணும்ன்ற ஆசை வருகுது. ஆனாலும் என்னுடைய வீக்னஸ், எனக்குள்ள இருக்கிற அந்த பலவீனம் என்ன செய்ய விடுறதில்லை. பாபா சொல்ற மாதிரி முரளி கேட்டோன்னா என்ன செய்யறோம்? பாபா சொல்வார், சோடா போத்தில் மாதிரி இந்த பில்டிங்ல இருந்து வெளியில போனோம்னா சென்று போயிடுது. அப்படி கேட்கக்குள்ள இல்லைன்னு செய்யத்தான் வேணும். செய்யறோமா? எத்தனை %? என்ன செய்து அனுமதிப்பதில் நீங்கள் மாயையின் பிடிக்குள் சிக்கிக் கொள்கின்றீர்கள். நான் ஓர் அட்டவணை வைத்திருக்க வேண்டும் என உங்கள் இதயம் கூறுகிறது. வியாபாரிகள் எப்பொழுதும் தங்கள் லாப நட்ட கணக்கை வைத்திருக்கின்றனர். இது உங்கள் மிக பெரிய கணக்காகும். அந்த உலகாயுத வியாபாரியே ஒழுங்கா கணக்கு போட்டு பார்க்கிறார். நீங்கள் என்ன செய்றீங்கன்னு பாபா கேட்கிறார். மிகப்பெரிய கணக்கு. இது 21 பிறவிகளுக்கான வருமானம். எனவே நீங்கள் கவனஈனமாக இருக்கவோ அல்லது எத்தவறுகளும் செய்யவோ கூடாது. குழந்தைகளாகிய உங்களில் சிலர் கவனஈனமானவர்களாகி பல தவறுகள் செய்கின்றீர்கள். சில குழந்தைகள் இந்த பாபாவை சூட்சும லோகத்திலும் அத்துடன் சொர்க்கத்திலும் பார்க்கின்றனர். இந்த பாபாவும் பெரும் முயற்சி செய்வதுடன் தொடர்ந்தும் ஆச்சரியப்படுகின்றார். நான் பாபாவின் நினைவிலேயே நீராடுகின்றேன்.
எனது உணவை உண்கின்றேன். இருந்தும் என்னாச்சு? நான் அவரை மறந்து விடுகின்றேன். ஒரு ஸ்லிப் ஆஃப் அ செகண்ட் என்ன ஆயிடுது? மனசு வேற எங்கேயோ போயிடுது இல்லையா? பாபாவே சொல்ற, மறந்து விடுகின்றேன். பின்னர் மீண்டும் அவரை நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றேன். இது மிகப்பெரிய பாடமாகும். பாடம் மட்டுமில்ல, முயற்சி இல்லையா? இதுதான் முயற்சி. இதில் எவ்வித கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. கீதையில் கூறப்படுகிறது, உங்கள் சரீரங்களையும் சரீர உறவினர்கள் அனைவரையும் துறந்து விடுங்கள், அப்பொழுது ஆத்மா மாத்திரமே எஞ்சி இருக்கின்றார். பாருங்கோ, சரீரம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் விட்டுட்டேன்டா நான் என்ன ஒரு சின்ன ஒரு புள்ளி. அதான் பாபா போ, மேல போ, என்னோட இருன்ற இல்லையா? எவ்வளத்துக்கு நான் அதை மறக்கிறேனோ நான் அவரோட கூட அந்த தொடர்பை வச்சிருப்பேன். உங்கள் சரீரத்தை மறந்து உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாக்களே தூய்மை அற்றவர்களாகவும் தமோ பிரதானமாகவும் உள்ளனர். ஆத்மாதான் அந்த மாறி மாறி அந்த நிலையை அடையுது. எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என மனிதர்கள் கூறுகிற உலக ரீதியில அப்படி ஒரு இது இருக்குது. நான் இந்த ஆத்மா செயல்ட தாக்கத்துக்குள்ள உள்ளாகிறது இல்லை என்று ஒரு சிலர் சொல்லினான். பல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஆத்மாவை பற்றி, இந்த ஆன்மீக கல்விகளை பற்றி, இறைவனை பற்றி இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவை என அவர்கள் கூறுகின்றார்கள். அத்துடன் அவரும் ஓர் ஆத்மாவாக இருப்பதால் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என அவர்கள் கூறுகின்றனர். தமோகுணி மனிதர்கள் தமோகுணி கற்பிதல்களையே கொடுக்கின்றனர் இல்லையா? புத்தி எவ்வளவு இருக்கோ அதன் அடிப்படையில தானே அவைகள் அதை பற்றி சொல்லுவேனா? அவர்களால் உங்களை சத்தோகுணியாக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தமோ பிரதானாகினீர்கள். அனைத்தும் முதலில் சத்தோ பிரதானமாக இருந்து பின்னர் ரஜோ தமோ நிலைகளினூடாக செல்கின்றன. இந்த முழு உலகமும் என்ன ஆகுது? மேலிருந்து கீழே வருகுது. ஒவ்வொரு கட்டத்துக்கூடாக நகர்ந்து கொண்டிருக்குது. சத்தோ குணியிலிருந்து இப்ப தமோ குணி. சத்தோ குணிய ஸ்வர்க்கம் என்று சொல்றோம், தமோ குணிய நரகம் என்று சொல்றோம். இடையில இவ்வளவு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இல்லையா? ஸ்தாபனையும் விநாசமும் இருக்கின்றன. தந்தை புதிய உலகின் ஸ்தாபனையை தூண்டுகின்றார். பின்னர் இப்பழைய உலகின் விநாசம் இடம்பெறுகின்றது. கடவுளே புதிய உலகை படைப்பவர். இப்பழைய உலகம் மாற்றமடைந்து புதியதாகும். இப்பழைய உலகம் மாற்றமடைந்து யாரால மாற்றப்படுது? கடவுளுடைய ஞானத்தின் மூலம் கடவுளுடைய குழந்தைகளால அந்த மாற்றம் முன்னெடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவருடைய பொறுப்பும். நான் மாற உலகம் மாறும், இதான் எங்களோட ஸ்லோகமே இல்லையா? இப்பழைய உலகம் மாற்றமடைந்து புதியதாகும். இந்த லட்சுமியும் நாராயணனும் புதிய உலகிற்கான அடையாளங்கள். லட்சுமி நாராயணனும் புதிய உலகிற்கான அடையாளங்கள். அவர்களே புதிய உலகின் அதிபதிகளாவர். திரேதா யுகம் கூட புதிய உலகம் என அழைக்கப்படுவதில்லை. கலியுகம் பழைய உலகமும் சத்தியயுகம் புதிய உலகமும் ஆகும். கலியுகத்தின் இறுதிக்கும் சத்தியயுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில் இந்த சங்கம யுகம் இருக்கின்றது. ஒருவர் MA அல்லது BA பட்டம் படித்து மிகவும் மேன்மையானவர்கள் ஆகுகின்றனர். நீங்கள் இக்கல்வி மூலம் என்ன அறிங்கள்? அதி மேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். இஸ் ஈக்குவல் தேவர் இல்லையா? தேவர் தேவிகள் ஆகிறான்.
அதான் உயர்ந்த நிலை. அவர்களை அதிமேன்மையானவர்கள் ஆக்கியவர் யார் என்பதை உலகில் எவரும் அறியார். யார்கிட்ட படிக்கிறோம்? ஒரு ஃபேமஸ் டீச்சர்கிட்ட படிச்சா அந்த டீச்சர்ன்ற பேர் புகழ் பெற்றிருக்கு இல்லையா? ஒரு எல்லாராலையும் தெரிஞ்ச ஒரு பேரா இருக்கு. ஆனா இங்க நாங்க யார்கிட்ட படிக்கணும்னு சொன்னாலே இது என்ன இவியல் இப்படி சொல்லிக்கணும் யோசிக்கணும் இல்லையா? மண்டையில தட்டிட்டுதோ. அப்ப பாபா சொல்றார், ஒருத்தருக்குமே இது தெரியாது, நாங்கள் யார் இவர் எங்களை எப்படி ஆக்குறது, இப்பேற்பட்ட கல்வி, இப்பேற்பட்ட மாற்றம் சுயத்துக்குள்ள வருதுண்டு ஒருத்தருக்குமே தெரியாது உலகத்துல. இப்பொழுது நீங்கள் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றி அறிவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரினதும் வாழ்க்கை வரலாற்றையும் அறிவீர்கள். இந்த ஞானம் இது ஞானமாகும். பக்தி மார்க்கத்தில் இந்த ஞானத்தின் எதுவுமே இருப்பதில்லை. பாபா பக்தி வேற ஞானம் வேற என்று அழகா சொல்லித்தார. அவர்கள் உங்களுக்கு பௌதீக கிரிகைகளையே கற்பிக்கின்றார்கள். பெருமளவு பக்தி இடம்பெறுகின்றது. அவர்கள் அதை பற்றி அதிக அளவில் பேசுகின்றனர். கோயிலுக்கு போனா தெரியும் இல்லையா? என்னன்னு சொல்றேன், நாங்களும் எல்லாரும் பக்தி செய்த ஆட்கள் தான் இல்லையா? ஆனால் அந்த புரிந்துணர்வு வந்த பிறகு என்ன ஆகிறோம் இல்லையா? அப்ப பக்தியை பற்றி அவ்வளவு பெருமையான அங்க இருந்து எங்களுக்கு பூ வருகுது, இங்க இருந்து இதை எடுக்கிறோம், இங்க இருந்து வில்வையிலம் வருது, எவ்வளவு இதா சொல்லிக்கிறோம். ஆனா என்ன அதிண்ட பலன் என்ன? அதெல்லாம் செய்யறோம், ஓகே, செய்து என்ன பலன் இல்லையா? என்னத்துக்கு விரதம் பிடிக்கிறோம்? நாங்க எங்களோட வாழ்க்கையே என்ன ஆச்சு? விரதம் இல்லையா? நாங்க இது சாப்பிட மாட்டோம் என்று விரதம் பிடிக்கிறோம், இப்படி இதை செய்ய மாட்டோம் என்று இதெல்லாம் விரதம் தானே. நான் அவையில் ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டு விட்டுட்டேன். எவ்வளவு வித்தியாசம், மாற்றம் இல்லையா? அதான் நரனிலிருந்து நாராயணன். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி பெர்சன்டேஜ் என்னவோ குறைவா இருக்கலாம், ஆனா எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளே மாற்றம் இருக்குது இல்லையா? ஒர்க் இன் ப்ரோசஸ் சொல்றோம், மாற்றம் நடந்து கொண்டே இருக்குது இல்லையா? அவன் கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி அது என்னென்ன கெப்பாசிட்டி வருது அது கூட பாபானுக்கு அழகா விளங்கப்படுத்த. எந்த இடத்துக்கு நீங்க என்னோட தொடர்பு வைக்கிறீங்களோ உங்களோட கெப்பாசிட்டி கூடும், அந்த மாற்றத்துக்கான கெப்பாசிட்டி கூடும் இல்லையா? மாயை சாட்டாதீங்க, அருமுறால சாட்டிடணும். என்ன இஞ்ச வந்த பிறகு மாயை சாட்டேலாது. அவர்கள் அதை பற்றி அதிக அளவில் பேசுகின்றார்கள். அது மிக அழகாக தோன்றுகிறது. என்ன பக்தியை பற்றி? ஒரு விதையில் என்ன அழகு இருக்கிறது? விதையை பார்த்தா அழகா இருக்குமா? அத்தகைய சின்னஞ்சிறிய விதை மிக பெரிதாக ஆகுகின்றது. அது பக்தியின் விருட்சமாகும். பல பௌதீக கிரிகைகள் இருக்கின்றன. இந்த ஞானத்தில் ஒரே ஒரு வார்த்தையே இருக்கின்றது, மன்மனா பவ இல்லையா? தந்தை கூறுகின்றார், தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதான் ஆகுவதற்கு என்னை நினைவு செய்யுங்கள். ஒரே ஒரு வழிதான். 2 வழி இருந்தாலே பிரச்சனை. பாபா ஒரே ஒரு வழிதாங்க சொல்ற, அவ்வளவு ஈஸி செய்கிறது. நினைவு செய்யுங்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையற்றும் சந்தோஷமற்றும் இருக்கின்றன. ராமராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றனர். ராமராஜ்யம், ராவண ராஜ்யம் என்ற சொற்பதங்கள் இருக்கின்றன. உங்களை தவிர வேறு எவரும் ராமராஜ்யத்தை பற்றி அறியார். ஒருவருக்குமே இந்த ராமராஜ்யம் என்ன என்ற விஷயம் தெரியாது. நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கின்றீர்கள்.
வேறு எவருமன்றி நீங்கள் மாத்திரமே 84 பிறவிகளின் ரகசியத்தை அறிவீர்கள். கடவுள் மன்மனாபவ என்று கூறுகின்றார் என ஏனையோர் கூறினாலும் அதனால் என்ன? எவ்வாறு நீங்கள் முழுமையான 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள் என அவர்களால் விளங்கப்படுத்த முடியாது. சக்கரம் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றது. கீதையை உரைப்பவர்களிடம் சென்று அவர்கள் கூறுவதை கேளுங்கள். இந்த ஞானம் முழுவதும் இப்பொழுது உங்கள் புத்தியில் பாபா அப்படிங்கிற ஞானத்தை தாரார். சொட்டு சொட்டாக இருக்கிறது. ட்ரிப் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரிப் தான் தாராருங்களுக்கு. ஒரே அடியா தந்துட்டா ஆத்மாவால தாங்க முடியாது. ஓடிடும் ஆத்மா இல்லையா? சொட்டு சொட்டாக ஏறுகின்றது. பாபா உங்களிடம் வினவுகின்றார், நாங்கள் முன்னர் சந்தித்திருக்கின்றோமா? நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள், ஆம் பாபா, நாங்கள் முன்னிய கல்பத்தில் சந்தித்தோம். பாபா உங்களிடம் வினவியதும் நீங்கள் அதற்கு அர்த்தத்துடன் சரியான பதில் கூறுகின்றீர்கள். நீங்கள் வெறுமனே கிளிகளை போன்று பேசுவதில்லை. அர்த்தம் புரிஞ்சு நீங்க சொல்லணும். கிளிகளை போன்று பேசுறதில்லை, புரியாம இல்லையா? பின்னர் பாபா வினவுகின்றார், ஏன் நாங்கள் சந்தித்தோம்? அந்த கேள்வி கேட்கிறார். ஏன் நாங்கள் சந்தித்தோம்? நீங்கள் எதை பெற்றீர்கள்? ஆகவே நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள், நாங்கள் உலக ராஜ்யத்தை பெற்றோம், அனைத்தும் அதில் அடங்கியுள்ளது. நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுகின்றீர்கள் என கூறினாலும் உலக அதிபதி ஆகுவது என்பது அரசர், அரசி, தேவ வம்சம் போன்றவற்றை உள்ளடக்குகின்றது. என்ன சொல்றார் பாபா? நீங்கள் என்ன பதில்? நாங்கள் உலக ராஜ்யத்தை பெற்றோம் என்று சொன்னா அதுல என்னென்னலாம் அடங்கினாங்க? அரசன், அரசி இல்லையா? நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுகின்றீர்கள் என கூறினாலும் உலக அதிபதி ஆகுவது என்பது அரசர், அரசி, தேவ வம்சம் போன்றதை உள்ளடக்குகின்றது. அரசன், அரசி, பிரஜைகள் அனைவருமே உலக அதிபதிகள் ஆகுவார்கள். இது மங்களகரமான வார்த்தைகளை பேசுதல் என அறியப்படுகின்றது. வித்தியாசமா சொல்றது. இது மங்களகரமான வார்த்தையை பேசுதல் என அறியப்படுதல். நான் சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுவேன், அதற்கு சற்றும் குறைவாக அல்ல. தந்தை கூறுகின்றார், ஆம் குழந்தைகளே, முழு முயற்சி செய்யுங்கள். உங்களின் அட்டவணையை பார்த்து உங்களையே வினவுங்கள், இந்த நிலையில் நான் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கூற முடியுமா? எத்தனை பேருக்கு நான் பாதையை காட்டுகின்றேன்? எந்த அளவுக்கு நான் குருடர்களுக்கு ஓர் கைத்தடியாகி விட்டேன்? நீங்கள் எந்த சேவையும் செய்யவில்லை என்றால் பிரஜைகளில் ஒருவராகவே ஆகுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளவா? நான் குருடர்களுக்கு ஒரு கைத்தடி ஆகிவிட்டேனா? எங்களை நாங்கள் செக் பண்ணணும். யாரும் ஒரு ஆளுக்கு பாதையை காட்டினா என்ன? ஏதாவது உண்டு பாபாண்ட ஞானத்துல ஏதாவது ஒன்று நான் சொல்லியிருக்கிறேனா? நீங்கள் எந்த சேவையும் செய்யவில்லை என்றால் பிரஜைகளில் ஒருவராகவே ஆகுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இதயத்தை கேளுங்கள். நான் இப்பொழுது இச்சரீரத்தை நீக்க நேரிட்டால், நாங்க செக் பண்ண வேண்டிய விஷயம், சரீரத்தை நீக்க நேரிட்டால் என்ன அந்தஸ்தை பெறுவேன்?
இலக்கு மிக உயர்வானது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில குழந்தைகள் தாங்கள் உண்மையிலேயே நினைவில் இருப்பதில்லை என புரிந்து கொள்வதால் அட்டவணையை வைத்திருப்பதில் என்ன பயன் என நினைக்கின்றனர். அதுவே மனம் தளர்ந்து போகுதல் எனப்படுகின்றது. பாருங்க பாபா அதை கூட ஹைலைட் பண்றார். அப்படி நினைக்காதீங்க குழந்தைகளே. அவ்வாறாகவே அவர்கள் கற்கின்றார்கள். அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. வெறுமனே அமர்ந்திருந்து கொண்டு உங்களை மிகவும் திறமைசாலி என்றோ நீங்கள் இறுதியில் தோல்வி அடைவீர்கள் என்றோ நினைக்காதீர்கள். நீங்கள் உங்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். திறமைசாலி அல்ல என்றோ ஒன்று வரணும் இல்லையா? திறமைசாலி அல்ல என்றோ அல்லது இறுதியில் தோல்வி அடைவீர்கள் என்றோ நினைக்காதீர்கள். நீங்கள் உங்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். உங்களின் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னாலேயே இருக்கின்றன. உங்களுக்கு முன்னால லக்ஷ்மி நாராயண் படம் இருக்குது இந்த மதுவன்ல, உங்களுக்கு தெரியும். நான் கற்று இவ்வாறாக வேண்டும், இதுவும் ஓர் அற்புதமே ஆகும். கலியுகத்தில் அவர்களின் ராஜ்யம் இருப்பதில்லை. சத்திய யுகத்தில் அவர்களின் ராஜ்யம் எங்கிருந்து வந்தது? எப்படி அதை வந்துச்சு, அவளுக்கு கிடைச்சது? அனைத்துமே இக்கல்வியிலேயே தங்கியுள்ளது. அந்த மாதிரி அந்த நிலை அடைகிறதுக்கு என்ன இப்ப படிக்கிறது படிப்புத்தான். கல்வியிலேயே தங்கியுள்ளது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற்று தேவர்கள் வெற்றி அடைந்து ராஜ்யத்தை பெற்றதாக இல்லை. எவ்வாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற முடியும்? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மத்தியிலும் கூட யுத்தம் இடம்பெறவில்லை. பாபா சீக்கிரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யுத்தம் பற்றிய விடயம் அர்த்தமற்றது. முதலில் தந்தை கூறுவதை அவர்களுக்கு கூறுங்கள். சரீர உறவினர்கள் அனைவரையும் துறந்து உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். இதுதான் முதலாவது விஷயம். நான் ஆத்மா, நான் புள்ளி, எனக்கு சொந்தமானது எதுவுமே இல்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரமற்றவர்களாகவே வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சரீரமற்றவர்களாகவே வீடு திரும்ப வேண்டும். தூய ஆத்மாக்களால் மாத்திரமே வீடு திரும்ப முடியும். வீட்டுக்கு போறண்டா தூய்மையாகினாத்தான் வீட்டுக்கு போக, அந்த இடம் தூய்மையானது இல்லையா? தூய்மையான இடத்துக்கு போகண்டா நான் தூய்மையாகினாத்தான் கேட்டுக்குள்ளால போகலாம் இல்லையா? தமோ பிரதான ஆத்மாக்களால் வீடு திரும்ப முடியாது. அப்ப எல்லாரும் அங்க இருக்க போயினா இங்கதான் சுத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாருமே இல்லையா? ஆத்மாக்களின் இறகுகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. மாயை உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்கிவிட்டாள். நீங்கள் தமோ பிரதானமாக இருப்பதால் தொலைவில் உள்ள அப்புனித இடத்திற்கு பயணிக்க உங்களால் முடியாது. ஆரம்பத்தில் நீங்கள் பரந்தாமத்தில் வசித்தீர்கள் என ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கு ஒரு பாகத்தை நடிப்பதற்காக பஞ்ச தத்துவங்களாலான பொம்மையை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்தை ஏற்றுக்கொண்டோம். ஒருவர் மரணிக்கும் போது அவர் ஸ்வர்க்கத்தில் வசிப்பவராகி விட்டார் என மக்கள் கூறுகின்றனர். என்ன சொல்லினான்? சொர்க்கத்துக்கு போட்டினான் இல்லையா? அமரர் ஆகிச்சினம் இல்லையா? அது கூட ஒரு அமரர் 2 பேர் போடுகிறார் அவளுடைய படத்துக்கு இல்ல இல்லையா? அமரர்ண்டா என்னண்டே தெரியாது இல்லையா? யார் அவ்வாறு ஆகியவர்? சரீரம் அங்கு சென்றதா அல்லது ஆத்மா அங்கு சென்றாரா? சரீரம் எரியூட்டப்பட ஆத்மா மாத்திரமே எஞ்சி இருக்கின்றார். ஆத்மாவால் இன்னமும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது.
அவனுக்கு ஆத்மா பாடம் எப்படி எடுக்கிறான்னு பாருங்க. சொல்ல முடியாது. மற்றவர்கள் தங்களுக்கு கூறுவதையே மக்கள் தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் கூறுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் பக்தியை மாத்திரமே கற்பிக்கின்றனர். அவர்கள் எவ்வரது தொழிலையும் அறியார்கள். அவர்கள் கூறுகின்றனர், என்ன சொல்லுகிறோம்? சிவனின் வழிபாடே அதி உயர்வானது, சிவனே அதிமேலானவர், எனவே அவரை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவர்கள் ஒரு மாலையை கொடுக்கின்றனர். அவர்கள் உங்களிடம் சிவசிவா என கூறி மாலையின் மணிகளை உருட்டுமாறு கூறுகின்றனர். இல்லையா? சிவனை நினைக்கிறார்கள், சிவனில் நம்பிக்கை இருக்கிறார்கள், சிவசிவான்னு சொல்லுவினோம். ராமரை நினைக்கிறார்கள், ராம் 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 என்று சொல்லுவினோம். இல்லையா? கிறிஸ்டியானிட்டியில் அவையிலும் மாலை உருட்டினா, அவையிலும் ஏதோ ஒன்று சொல்லுவினோம். யார் கண்டது என்ன சொல்லிடுமோ தெரியாது. அவர்கள் ஒரு மாலையை எடுத்து எவ்வித புரிந்துணர்வுமின்றி, இதுதான் முக்கியம், எவ்வித புரிந்துணர்வுமின்றி தொடர்ந்தும் சிவசிவா என மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கின்றனர். குருமார் பல்வேறு வகையான கற்பிதல்களை கொடுக்கின்றனர். இங்கு ஒரே ஒரு விடயமே இருக்கின்றது. தந்தையே கூறுகின்றார், என்ன சொல்றார்? என்னை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்கள் வாய் சிவா சிவா என மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்க தேவையில்லை. வாயால சொல்லாதெங்கோ, எண்ணத்தால நினையுங்கோ. ஒரு குழந்தை தனது தந்தையின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்குமா? சொல்லுவோமா நாங்க அப்பாண்ட பேரை? இவ்விடயங்கள் அனைத்தும் மறைமுகமானவை. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என எவருமே அறியார். முன்னிய கல்பத்தில் இதனை புரிந்து கொண்டவர்கள் மீண்டும் அதனை புரிந்து கொள்வார்கள். புதிய குழந்தைகள் தொடர்ந்தும் வருவார்கள். தொடர்ந்தும் விரிவாக்கம் இடம்பெறுகின்றது. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது நாடகம் உங்களுக்கு காட்டுகின்ற காட்சிகள் அனைத்தையும் பற்றற்ற பார்வையாளராக அவதானிப்பீர்கள். எத்தனையோ சீன்ஸ் வரப்போகுது. எதிர்காலத்தில் நிகழப்போகின்ற காட்சிகளை பாபா முன்கூட்டியே கொடுக்க மாட்டார். இல்லாவிடில் அது செயற்கையானது போன்றே இருக்கும். இவ்விடயங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் புரிந்துணர்வை பெற்று விட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் விவேகம் அற்றவர்களாக இருந்தீர்கள். பக்தியும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பழைய உலகிலேயே தங்கி இருக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். மாணவர்களின் புத்தியில் அவர்கள் கல்வி இருக்கின்றது. உங்கள் புத்திகளுக்கு பிரதான கருத்துக்களை, உங்கள் புத்திகளும் பிரதான கருத்துக்களை கிரகிக்க வேண்டும். அவற்றில் முதலாவது விடயம் அல்பா உறுதியாக்கப்பட்ட பின்னரே நீங்கள் மேற்கொண்டு தொடர வேண்டும். அப்பா, அல்பான்றது அப்பா, இல்லையா? இல்லாவிடில் அவர்கள் தொடர்ந்தும் பயனற்ற கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கீதையின் கடவுள் சிவன் என்றும் அது முற்றிலும் சரியானதே என்றும் இன்னார் கூறுவதாக சில குழந்தைகள் எழுதி கூறுகின்றனர். அவர்கள் இவ்வாறு கூறினாலும் அது அவர்களின் புத்தியில் இருப்பதில்லை. தந்தை வந்திருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால் தாங்கள் வந்து அத்தகைய தந்தையை சந்தித்து தங்களின் ஆஸ்தியை கூற விரும்புவதாக கூறியிருப்பார்கள். ஒருவரேனும் அந்த நம்பிக்கையை கொண்டிருப்பதில்லை. ஒரு நபரேனும் அத்தகைய கடிதத்தை உடனடியாக எழுதியிருக்கவில்லை. பாபாக்கு கவலை.
இந்த ஞானம் மிக நல்லது என அவர்கள் எழுதினாலும் தாங்கள் நீண்ட காலம் பிரிந்திருந்தவரும் பக்தி மார்க்கத்தில் தாங்கள் தேடி அலைந்தவரும் இப்பொழுது அவர்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கு வந்திருப்பவருமான அத்தகைய அற்புதமான தந்தையிடம் ஓடி வருவதற்கான தைரியம் அவர்களிடம் இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ற புரிஞ்சு கொண்டான்னு சொல்லினோம். ஆனா அந்த ஆசை அவருக்கு இல்லை. கடவுளை வந்து சந்திக்கணும் தைரியம் இல்லை. அவர்கள் பின்னரே வெளிப்படுவார்கள். தந்தையே அதிமேலானவரான கடவுள் என்பதை அவர்கள் இனங்கண்டு கொண்டிருப்பின் அவர்கள் அவருக்கு உரியவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்களின் புத்தி திறந்து கொள்ளும் வகையில் நீங்கள் அத்தகைய விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாபாவாணியை முடிக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். मीठे मीठे सिलसिले जो पीते माता अदा किया वाणी तोंगो नमस्ते वाणी बाबा नमस्ते नमस्ते நமஸ்தே பாபா. தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, உங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளும் போது உங்கள் ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு நேரத்தை ஒதுக்குவதுடன் நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒருபோதும் அசுர செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். இரண்டாவது, உங்களுக்கும் பிறருக்கும் நன்மை செய்யுங்கள். கற்று இனியோருக்கும் கற்பியுங்கள். உங்களை அதி திறமைசாலி என கருதாதீர்கள். நினைவு சக்தியை சேமியுங்கள். நினைவு சக்தியை சேமியுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உலகிற்கு பாக்கியத்தை அருள்பவராகி பெயரையும் புகழையும் துறப்பதனால் அனைவரினதும் அன்பை பெறுவீர்களாக. நீங்கள் உலகிற்கு பாக்கியத்தை அருள்பவராகி செய்யணும் எல்லாம். ஆனால் பெயரையும் புகழையும் துறப்பதனால் அனைவரினதும் அன்பையும் பெறுவீர்களாக. அதற்கு விளக்கம், தந்தை பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என அவர்கள் கூறியிருப்பினும் தந்தையின் பெயரே அதிகம் நினைவு கூறப்பட்டு வருகிறது. அதேபோல் நீங்களும் தற்காலிகமான பெயருக்கும் புகழுக்கும் அப்பாற்பட்டு செல்ல வேண்டும். அப்போது நீங்கள் சதா காலமும் அனைவராலும் நேசிக்கப்படுவீர்கள். பெயருக்கும் புகழுக்கும் பிச்சைக்காரர்களாக இருப்பதை துறப்பவர்களே உலகிற்கு பாக்கியத்தை அருள்பவர்கள் ஆகுகின்றார்கள். உங்கள் கர்மத்தின் பலனே இயல்பாக உங்கள் முன்னிலையில் அதன் முழு ரூபத்தில் வரும். ஆகவே எல்லைக்குட்பட்ட ஆசைகளை கூட அறியாதவர்களாக ஆகுங்கள். பழுக்காத பழத்தை உண்ணாதீர்கள், ஆனால் அதை துறந்து விடுங்கள். அப்போது பாக்கியமானது உங்களை தொடரும். ஆசை இந்த பேர் போன்ற ஆசைக்கு உள்ள போகாதெங்கொன்ற பாபா. ஸ்லோகம். நீங்களே தந்தையாகிய கடவுளின் குழந்தைகளாதலால் உங்கள் புத்தியானது சதா சிம்மாசனத்தில் அமரட்டும். நீங்களே தந்தையாகிய கடவுளின் குழந்தைகளாதலால் உங்களின் புத்தியானது சதா சிம்மாசனத்தில் அமரட்டும். அவியத்த சமிகை. உங்களுக்கு தெரியும், இந்த சரீரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்கிறது தான் அசரீரி மற்றும் விதேகி. அதுக்குண்டையான விளக்கம் பாபாண்ட
நீங்கள் விரும்பிய சேவையை பற்றி சிந்தித்து திட்டங்களை தீட்டலாம். ஆனால் என்ன நடக்குமோ என யோசித்தவாறு அதனை செய்யாதீர்கள். ஆனால் சரீரமற்றவராகவும் ஒரு பற்றற்ற பார்வையாளர்களாகவும் இருந்தவாறு அதனை செய்யுங்கள். ஒன்றை சிந்தித்து அதற்கான ஒரு திட்டத்தை தீட்டுங்கள். பின்னர் உடனடியாக உங்கள் சிதியை வெறுமை ஆக்குங்கள். முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த ஸ்திதிக்கான தேவை இப்பொழுது இருக்கிறது. என்ன நாங்க என்ன செய்யறோம்? ஏதோ நான் தான் செய்ய போறேன்னு சொல்லி அந்த இதுக்குள்ள போய் சிக்கிக்கொள்றோம். அதை திட்டத்தை தீட்டிட்டு ஃப்ரீ ஆயிடுங்கன்றார் பாபா. முகில்கள் வந்து செல்வதை போல் உங்கள் சரீரமற்ற ஸ்திதி மூலம் மிகவும் இலகுவாக அனைத்து பாதகமான சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்ள முடியும். சரீரமற்றவராக இருக்கின்ற ஒருவர் ஆட்டசைக்க முடியாதவராக இருந்தவாறு எந்த ஒரு விளையாட்டையும் பார்க்கின்றார். சரீரமற்றவராக இருக்கின்ற ஒருவர் ஆட்டசைக்க முடியாதவராக இருந்தவாறு எல்லா விளையாட்டையும் பார்க்கின்றார். ஓம்